தென்காசி மாவட்டத்தில் அடிக்கடி வரீங்க. தென்காசி மாவட்டத்துடைய வளர்ச்சி எங்க மாவட்டம் தானங்க, எனக்கு சேத்தூர் தானே. நீங்க அது பிரிஞ்சிருந்து ஒருங்கிணைந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வந்துருக்கோம். எல்லாம் ஒண்ணுதான். இப்போ சினிமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இருந்துருந்துச்சு. இப்போ அதையும் தாண்டி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் கொஞ்சம் வந்துருக்கு. அதோட பர்சனல் அது ஒன்றும் பண்ண முடியாது. தரம் தாழ்ந்த விமர்சனம் பண்ணுறவங்க மனநோயாளிகள். அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களும் இருந்துட்டு தான் இருப்பாங்க, வேறு வழி இல்லை. நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஏன்னா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்மளே மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரி தான் துப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவர்களை கடந்து போயிடணும். நம்ம படம் இயக்குறது இப்போ கொஞ்சம் ரொம்ப குறைவா போயிடுச்சு. இல்லை இயக்குறது ரொம்ப போராட்டமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று தியேட்டர்கள் அதிகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இதெல்லாம் எது தமிழ் சினிமாவோட வளர்ச்சியை பாதிக்குமா? இல்லை, தமிழ் சினிமா வளர்ந்துக்கிட்டே வருது. எதையும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இப்போ இயக்குறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வருஷத்துக்கு ஒரு படம் இயக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நான் வினோத சித்தம் முடிச்சுட்டு தெலுங்கில் பண்ணேன். போன வருஷம் என்னோடய படம் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜூலை ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சிருவேன் ஒரு படம். அந்த வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணது நடந்துட்டு தான் இருக்குது. தியேட்டர்ஸ் மூடுறது அப்படின்றது, ஏன்னா தியேட்டர்ஸுக்கு மக்கள் வருவது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதுவும் இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்க தியேட்டருக்கெல்லாம் யாருமே வர்றதில்லை. இந்த முதல் ஷோவுக்கு வர்ற எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களால சர்வே பண்ண முடியாமல் பண்ணுறாங்க. பட் ஆனால் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சினிமா எப்போவுமே வேறு ரூபத்தில் சினிமா புதுசாக நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர சினிமா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓடிடி இணையதளங்கள்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி, தரமாக இருந்தால் ஓடும் படம். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதுவும் எங்கேயாவது பாலாபிஷேகம், அங்கெல்லாம் ஹைதராபாத்லாம் பாலகிருஷ்ணா சார் படத்துக்கு ஆடை வெட்டுவாங்க. இப்போ கரெக்டாக வச்சு ஒரு ஆடை வெட்டிட்டு தான் படத்தை போடுறா அப்படிம்பாங்க. அதெல்லாம் சினிமா கரெக்டாக இருக்குது. ரசிகர்கள் க்ளீனாக தான் இருக்காங்க. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சினிமா இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அடச்சென்னை 2 வரும். அதுக்கான வேலைகள் நடந்துட்டு வரும். நான் தான் சொல்லிட்டேனே, எத்தனை வாட்டி சொல்றேன். அன்னைக்கே சொல்லியாச்சு. எல்லா இடத்துலையும் நான் அதை பற்றி பேசி அதுவே வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் முதல்ல வரட்டும், வந்த பிறகு பேசுவோம். இந்த ஆவணக்கொலைகள் மற்றும் ஜாதி ரீதியானது கொஞ்சம் சார் எடுத்திருக்கோம். அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அது தனி மனிதன் மனசில் மாற்றம் வரணும் சார். அதை நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு சில நேரத்தில் அதை நம்ம விமர்சிக்கவே கூடாது. அது அப்படி தான், நம்ம என்ன தான் விமர்சனம் பண்ணாலும் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை தாண்டி இந்த குழந்தைகள் மனசில் நல்ல விஷயத்தை விதைச்சா அடுத்த தலைமுறை மாறும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அதை செய்வோம். அடுத்த படத்தில் கூடுதலாக வலியுறுத்தி ஏதாவது விஷயங்கள் சொல்ல நம்ம நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அது என்ன, நான் ஒரு 6-7 விஷயம் இருக்குது. அந்த 6-7 விஷயத்த சொல்லிட்டோன்னா வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு அடுத்த வேலைக்கு போயிடும். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அதான் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு தளம் வேணும்னு தேடணும். நான் எப்போவுமே என்னென்னா, இந்த தேசத்தில் எங்கே போனாலும் சரி, நான் ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு இந்த மாதிரி தம்பிகள் மூலம், அந்த மாதிரி அண்ணன் மூலம் எனக்கு கிடைக்கும். எப்போவுமே நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்ல உணவு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் உணவு வரும். எனக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி தளம் வேணும்னு அப்படின்னு கேட்கும்போது நான் தம்பியை சந்தித்தேன். அப்படி தான் நாங்கள் 2 பேரும். ஆனால் ஏதோ பல ஆண்டுகள் பழகின மாதிரி ஒரு அன்பு. அந்த உடற்பயிற்சி பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தது. சைக்கிளாக இருந்தது உடற்பயிற்சி பண்ணுறது, அப்புறம் போய் ஒரு அருவியில் குளிக்கிறது, அப்புறம் ஷூட்டிங் வர்றது. இந்த சைக்கிள் ஒரு 6 நாள் கண்டினியூஸாக நடந்தது. அப்போ தான் சொன்னேன், ஒரு 30 நாள் 35 நாள் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது. ஏன்னா வேறு எந்த சந்திப்பும் இருக்காது, ஃபோனும் இருக்காது, எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்லா இருக்குது, பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வருது. குற்றாலத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் ஆண்டுக்கு 1 கோடி பேர் சுமார் வர்றாங்க. இப்போ பழைய குற்றாலத்தில் ஒரு 20 நாளைக்கு 15 நாளைக்கு மேலே ஒரு இன்சிடென்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. இயற்கையோடு ஒன்றுமே மோதவே முடியாது. அதுக்கு நம்ம வழி விட்டுறணும். அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்றது. இப்போ சுற்றுலா பயணிகள் அவேர்னஸ் இல்லாமல் இல்லைங்க. சுற்றுலா பயணிகளை நம்ம குற்றம் சொல்லவே கூடாதுங்க. நம்ம அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்து, இந்த இடத்துல இருங்க, இந்த இடத்துல குளிங்க, நம்ம தான் சொல்லணும். பாவம் வர்றவங்களுக்கு என்ன தெரியும். அதனால் நம்ம தான் அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கான நடவடிக்கை அரசு எடுக்கும்னு நம்புகிறேன்.